சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ரொம்பவே வருத்தமா சொல்றாங்க விஜய் கிட்ட. அத்தை, உங்களுக்கு என்ன அத்தை, நான் வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே? சரி அத்தை, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதை கேட்டதுமே முத்துவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அண்ணாமலை சொல்றாங்க, மீனா அவதான் ஏதோ அறிவு கெட்டத்தனமா சொல்றானா, நீ எதுக்காக மீனா ஒத்துக்கிற, வேண்டாம் விடுன்றாங்க. இல்ல மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போனா அத்தை சந்தோஷப்படுவாங்கன்னா அதை செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவை நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா. என்னால இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அததான் மாமா நான் நினைக்கிறேன். அதனால நான் வீட்டை விட்டு போறதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்றாங்க, அம்மா பரவாயில்லம்மா, அதிசயமா இருக்கு, இவ ஒத்துக்கிட்டது பயங்கர ஷாக்கிங்கா இருக்குன்றாங்க. விடுடா மனோஜ், ஏதோ ஒன்று நல்லது நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது. இங்க பாருடா மனோஜ், இனி எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது. இவ வீட்டை விட்டு போனா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல ஒரு எதிர்காலம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. முத்துவுக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்கா இருக்கு, ஏன் மீனா இப்படி பண்ற, எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்றத பார்க்கலாம். அதை விட்டுட்டு பிரச்சனையை கண்டி ஓடு ஒழியறதுனால என்னடா நடக்க போகுதுன்றாங்க. இல்லைங்க, அத்தைக்கு நான் போறது சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். என்னால இத்தனை நாளுக்கும் மேல பொறுமையா இருக்க முடியாதுங்க. அத்தை பேசுறத நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஒருவேளை என்னுடைய ராசியால மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கை சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப முத்து ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. மீனாவும் நான் கிளம்புறேன் அத்தை, மாமா பத்ரம் மாமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு வருத்தமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப உடனே அண்ணாமலை கேக்குறாங்க, என்ன விஜயா, இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டுல இருக்க மகாலட்சுமிய வீட்டை விட்டு துரத்துறியே, இது எல்லாம் நல்லதுக்கா? இப்ப அவ வீட்டை விட்டு போயிட்டா, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றத நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, இதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? நிஜமாவே எந்த ஒரு பிரச்சனையும் இனி வராது பாருங்க. அவளுடைய தரித்திரனாக நம்ம வீட்டவே இப்படி ஆட்டிட்டு இருக்கு. மனோஜுக்கு லைஃப் போச்சு, அதே மாதிரி ஸ்ருதி ரவி பிரிஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவதாங்கன்னு சொல்லிட்டு மீனா போனதுக்கு அப்புறமும் மீனாவை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. உடனே முத்துவுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. அம்மா போதுமா, நிறுத்துங்க. எதுக்காக இப்ப நீங்க மீனாவை திட்டிட்டு இருக்கீங்க? அவளை வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு என்ன சதி திட்டம் போட்டீங்களோ அந்த சதி திட்டம் நிறைவேறிடுச்சு இல்ல. இனியும் எதுக்காக அவகிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க? மீனா இந்த வீட்டுக்கு எப்போ வருவாளோ அப்பதான் நானும் வருவேன். மனோஜ்க்கு இந்த பிரச்சனையாடா அந்த பிரச்சனையாடா, அதுல போய் மாட்டிக்கிட்டான் இதுல போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட யாராவது வருங்க, அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அண்ணாமலை முத்து, ஏன் முத்து நீ இப்படி பண்றன்றாங்க. அப்பா, மீனா எந்த தப்பும் பண்ணாம அவளுக்கு தண்டனையை கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியல. மீனா கூட நானும் போறேன். அவ எந்த அளவுக்கு மன வேதனையோட போனா தெரியுமா? அப்படி இருக்கும்போது என்னால எதுவும் பண்ண முடியல. அவ கூட இருக்கிறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்பப்ப வருவேன், நான் கண்டிப்பா உங்களை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை முத்து ஒரு நிமிஷம் இல்லைன்றாங்க. என்னப்பா என்னாச்சுன்றாங்க. ஏண்டா, என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் இல்லாத இந்த வீட்டுல இருந்து நான் மட்டும் என்ன பண்ண போறேன், நானும் வரேன்டான்றாங்க. ஏங்க, உங்க பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? உங்க மருமக போனா உடனே கிளம்பி போயிடணுமா? என்னங்க இது, என்ன இதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. விஜயா, கொஞ்சம் வாய மூடு. நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. இது எல்லாமே தப்புன்றது உனக்கு தெரியலையா? இங்க பாரு விஜயா, இந்த வீட்டை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. என்னுடைய மருமக இருக்கிற இடம் தான் எனக்கு சந்தோஷம். வயசாயிடுச்சு விஜயா, இனி அவங்களை அனுசரிச்சு போறதுக்கான வழி என்னவோ அதை தான் பார்க்கணுமே தவிர இப்படி இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே விஜயா ஏங்க, இப்படி என்ன தவிக்க வச்சுட்டு போனா எப்படிங்கன்றாங்க. பின்ன என்ன பண்ணணும், உனக்கு தேவை என்ன? இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் தானே உன் ஆசை.
தாராளமா சந்தோஷமா நீ இருமா, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கூடவே கிளம்பி வந்து போயிடுறாங்க. இது நினைச்சு விஜயா ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இந்த பூ கட்டுறவ என்ன மாய மந்திரம் பண்ணாலும் தெரியல, எல்லாருமே அவ மகுடிக்கு வாசிக்கிற மாதிரி அவ பண்ணிட்டான், அவளெல்லாம் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அப்ப ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க, என்னாச்சு கல்யாணின்னு சொல்லிட்டு. இந்த முத்து மீனாவால என்னுடைய பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. உடனே கிறிஷை கூப்பிட்டு, டே கிறிஷ், அவங்க வந்து கூப்பிட்டா உனக்கு எங்கடா போச்சு அறிவு, நீ வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்றாங்க. மம்மி, நீ வர வர ரொம்பவே பேடா நடந்துக்கிற மம்மி, எனக்கு உன்னை வர வர பார்க்க பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் மம்மி நீ இப்படி இருக்குன்றாங்க. டே கிரிஷ், நான் உன் அம்மாடா, நான் சொல்றேன்னா அதை நீ கேட்கணும், அதை விட்டுட்டு என்னடா எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. மம்மி நீ பேட் மம்மி, உன் கூட நான் பேசவே மாட்டேன், என்னுடைய பாட்டி தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு கிரிஷ் பேசினதும், என்னம்மா அவன்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னன்றாங்க. இங்க பார், கிரிஷ் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, நீ என்ன பண்ற, உன்னை யார் என்ன பேசுறாங்க, இது எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுது கல்யாணி, நீ பொய் மேல பொய் சொல்லிட்டு போறதும் அவனுக்கு நல்லாவே தெரியுது, அது முதல்ல நீ புரிஞ்சுக்கொன்றாங்க. என்கிட்ட எல்லாம் வந்து நீ இப்படி எல்லாம் பேசிட்டெல்லாம் இருக்காத, எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா வீட்டுக்கு வந்ததும் பின்னாடியே நம்ம முத்துவும் வந்துடுறாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, ஏங்க நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களை நம்பிதான் நான் மாமாவை விட்டுட்டு வந்தேன், மாமாவை விட்டுட்டு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது, மீனா வந்து பொன்னியம்மனோட ஆசீர்வாதத்துல வளர்ந்தவ, அவளால யாருக்குமே எந்த கெட்டதும் நடக்காதுன்றாங்க. அத்தை, அது எனக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும், ஆனா என் அம்மா அப்படி கேட்கற அவசியமே இல்லையே, யாரோ அந்த போலீஸ் சாமியார் மட்டும் என் கையில சிக்கனா அட்னோடைய அவளுக்கு அதோட நேரம் வந்து ஒட்டு மொத்தமா காலி ஆயிடும், என்ன அவ நல்ல நேரம் என் கெட்ட நேரம் அவ கண்ணுல பட மாட்டேங்கிறா, அவ்வளவுதான் அத்த விஷயம். நான் இருக்கேன் இல்ல அத்தை, நான் இருக்கும் போது நீங்க எதுக்காக எதை நினைச்சு கவலைப்படுறீங்க, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்றாங்க. உடனே சந்திரா, மாப்பிள்ள நீங்க இருக்கீங்க, அண்ணன் இருக்காருன்றதுனாலதான் இவன் வாழ்க்கை பத்தி நான் எந்த விதமான கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனான்ற ஒரு குரல் வர்றது, யாருன்னு பார்த்தா அண்ணாமலை. அண்ணாமலையை பார்த்ததும் மீனாவுக்கு பயங்கரமா ஃபீலிங் ஆயிடுது. மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா, மாமா நீங்க எதுக்காக மாமா இங்க வந்தீங்கன்றாங்க. கோவில் இருக்கிற இடத்துல தானம்மா பூசாரிக்கு வேலை, நீ இருக்கிற வரையும் அந்த வீடு கோவிலா இருந்தது, நீ வீட்டை விட்டு எப்ப வந்தியோ அப்ப அந்த வீடு வீடாவே இல்லமான்றாங்க. ஏங்க எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க, மாமா வந்திருக்காருன்ற விஷயத்த சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனா, நான் வந்ததும் பேச விட்டா தானே என்ன, நீ பாட்டுக்கு பிலாசபி எடுக்கிற, கதை எடுக்கிற, என்னென்னமோ பண்ற, நான் என்ன பண்ணட்டும் மீனா, அப்பாதான் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நான் வர பிளான் தான் இருந்தது, உடனே அப்பாவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாருன்றாங்க. மாமா எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க, ஏமா இந்த வீட்டுக்கு வர எனக்கு உரிமை இல்லையா. ஐயோ மாமா என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த வீடு உங்களுடைய வீடு மாமா, நீங்க எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் உங்க இஷ்டமா போல இருக்கலாமான்றாங்க. மீனா, சாப்பிடாம வந்திருக்கேன், ரொம்ப பசியா இருக்கு, உன் கையால எனக்கு சாப்பாடு போடுவேன்றாங்க. என்ன மாமா இப்படி கேக்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் மாமா உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. மீனா இங்க வந்தாலும் தவிர அவ மனசு முழுக்க அந்த வீட்டை சுத்தி தான் இருந்தது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதா, விஜயாவை எப்படியாவது திருத்திடலாம், ஏதாவது ஒன்று சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் சரி முத்துவும் சரி எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால முடியலம்மா, இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோன்றாங்க. என்னென்ன இது எல்லாம் நீங்க சொல்லணுமா, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்கு.
எப்படி மாமாவை இந்த வீட்டில் படுக்க வைக்கிறது, எப்படி அவரை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க வைக்கிறது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. உடனே பார்த்தா நம்ம முத்து அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம மீனா. மாமா இது ரொம்பவே சின்ன வீடாக இருக்கு, இதில் எப்படி மாமா உங்களால் இருக்க முடியுன்றாங்க. என்னுடைய மருமகளுக்காக கூரை வீட்டில் இருக்கிறது கூட நான் தயாராக இருக்கேன். இது என்ன பிரமாதம், என்னால் எப்படிப்பட்ட இடத்துக்கோ ஆப்டா என்னால் இருந்துக்க முடியும் மீனா. நீ கவலைப்படாத, என்ன நினைச்சு ஏன் வருத்தப்படுற, இதுவும் என்னுடைய வீடு தான், நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ விஜயாவுக்கா ஒரு மாதிரி இருக்கு. ரவி, டே ரவி, உன் அப்பா எப்போ வருவாருன்னு கேளுடான்றாங்க. ஏம்மா என்ன ஏன் கேட்க சொல்ற, நீயாவே ஃபோன் பண்ணி அப்பாவை கேளுன்றாங்க. ஏண்டா நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ மருமக தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ மருமக பின்னாடி அவர் போயிட்டாரு. நான் எதுக்காக ஃபோன் பண்ணி அவளை கேட்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன அமைதி இருங்கம்மான்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரவி வந்து ஸ்ருதி கால் பண்றாங்க. ஏகப்பட்டதா வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும், அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே இந்த வீட்டுல நான் மட்டும் எப்படிதான் இருக்கிறது, பின்ன என்ன அண்ணி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீடே கலகலப்பா இருந்தது, நீங்க தான் ராசி இல்லாதவ ராசி கெட்டவா அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணி என் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்ப இந்த வீட்டை புடிச்சிட்டு இருங்கம்மா, என்ன போயிட்டுன்றாங்க. ஏண்டா நான் எதுக்காக இதை சொன்னன்றது உனக்கு தெரியவே தெரியாதா, உன் அப்பாவோட நல்லதுக்காக தான் சொன்னன்றாங்க. எந்த ஒரு ஜோசியக்காரங்களும் இப்படி வீட்டில் இருக்கக்கூடாதுனால எந்த ஒரு ஜோசியமும் சொன்னதே கிடையாது. நீங்க யாரோ ஒரு போலியான ஜோசியரை பார்த்து அதை பொடிச்சிட்டு நீங்க இருக்கீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னதான் அண்ணி வந்து உங்களுக்கு ஆகலனாலும் அவ மேல கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நீங்க இருக்கீங்களே, அதை நினைக்கும் போதுதாம்மா மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்குன்றாங்க. ஆமாண்டா சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நான் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கிறேன், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. உன் அப்பா கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன், ஆனா நேத்து வந்து அவ மருமக முக்கியன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. போங்க எல்லாரும் போங்கடா, எல்லாருமே போயிடுங்க. என் மனோஜ் என் கூட இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து விஜயா இருக்காங்க. உடனே பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதி வந்து என்னாச்சு விஜயா, இவ்வளவு நேரத்துக்கு போன் பண்ற, என்ன விஷயம்ன்றாங்க. பார்வதி உன்னோட அருமை எனக்கு இப்பதான் புரியுது, அவ்வளோ பெரிய வீட்டுல நீ தனியா இருக்க, எனக்கு ஒரு துணை வேணும் பேசிக்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டலாம் எப்படி எல்லாமோ வந்து பேசிட்டெல்லாம் இருந்த. இப்ப நானும் அதே சூழ்நிலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு, அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வரவே வராதே, உன் வீட்டு முழுக்க ஆளுங்க தானே இருக்காங்கன்றாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. பார்வதி என்ன சொல்ற, கண்டிப்பா அண்ணாலாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, நீ என்ன பண்ண சொல்லு விஜயன்றாங்க. பார்வதி நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ஜோசியர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே பார்வதி சொல்றாங்க, அதையெல்லாம் விட்டு தள்ளு, எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கும், கடவுளை நம்பு, வேற எதையும் நம்பாத நான் சொன்னேன், ஏன் பேச்சை கேட்கல, இப்ப அதனால என்ன ஆச்சுன்றாங்க. இல்ல மீனா வந்து இதுக்கு மேலேயே நான் வீட்டுல இருக்கல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான். உடனே இவரும் என் மருமக இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே விஜயாவை கண்டபடி திட்டுறாங்க. ஏன் விஜயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு சொல்லிட்டு ஏன் நடந்துட்டு இருக்க, அது முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு அவர் கூட இருந்தாதான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்றாங்க. அப்படின்னா நான் பேசினது தப்புதான், மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அண்ணன் தன்னால வந்துட்டு வரன்றாங்க. என்னது போயும் அந்த பூ கட்டுறவ கிட்ட வந்து மன்னிப்பு நான் கேட்கணுமா, அதெல்லாம் முடியாது, அவ வீட்டை விட்டு போனதை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. சரி விஜயா இதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம் தான் அப்படின்னா அண்ணனும் கண்டிப்பா வரமாட்டாரு, அவங்க மருமக எப்ப வீட்டுக்கு வராங்களோ அப்பதான் அவரும் வருவாரு, அது வரைக்கும் அவரும் வரப்போறது கிடையாது, நீ இப்படியே ஒண்டி மரமா இருன்றாங்க. ஏண்டி உனக்கு போன் பண்ணா நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பார்வதின்றாங்க. பின்ன என்ன, ஒரு ஃப்ரெண்டு நல்லது விஷயத்த மட்டும்தான் சொல்லுவா, கெட்ட விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டேன், உன்னுடைய புருஷன் உன்கிட்ட வரணும்னா நீ போயிட்டு மீனாவை கையோட கூட்டிட்டு வா, இது ஒரு வழி தவிர வேற இல்லைன்னு சொல்லிட்டு போனை பார்வதி விற்கிறாங்க. நானெல்லாம் போயிட்டு அவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறதா இவ சொல்லுவா, ஏன்னா மீனா இவளுக்கு எல்லா விதத்துலயும் உதவி பண்றல்ல, அதனால இவ சொல்லுவா, இவ சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்,
நானெல்லாம் கேட்க மாட்டேன், அவங்க வந்தா வரட்டும், வரக்கட்டி இருக்கட்டும், நானெல்லாம் யார்கிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், கெஞ்சி கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து விஜயா இருக்காங்க. இப்ப நம்ம விஜயா ஐயோ பசிக்குதே மீனான்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. ஆமா இல்ல, அவ வீட்டை விட்டு போயிட்டா, எனக்கே இப்பெல்லாம் அவ மேலேயே பழக்கமாயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு இப்ப ஐயோ போய் சமைக்கணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விஜயாவே போயிட்டு கிச்சன்ல எல்லாமே போய் சமைக்கிறாங்க. இந்த கிச்சனோட கண்ட்ரோல் அவ பக்கம் போனதுல இருந்து என்னால நிம்மதியா சமைச்சு சாப்பிட கூட முடியல, எது எது எங்க வச்சிருக்கான்னு கூட தெரியல. பேசாம நம்ம ஈகோவெல்லாம் விட்டுட்டு அவகிட்ட போய் பேசிடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பார்வதி வந்து சொன்னதை வச்சு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. சரி வேற வழி இல்ல, அவர் எல்லாமே நம்மளால இருக்க முடியல, இதுக்கு மேல நம்ம ஈகோஸ்டிக்க வச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது, நம்ம அவளை போயிட்டு கூட்டிகிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம விஜயா. இப்ப மெதுவா கிளம்பி விஜயா போறாங்க. அங்க போனா சிக்கன் மீன் மட்டன் சொல்லிட்டு பயங்கரமா விருந்தே நடந்துட்டு இருக்கு. என்ன நல்ல வாசனையெல்லாம் வருது, நான் இங்க ஒருத்தி சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம அவரும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இவங்க என்னடானா இப்படி விழுந்து கட்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கரமா வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம விஜயாவை பார்த்ததும் அத்தை வந்துட்டாங்க மாமான்றாங்க. வா விஜயா வந்து சாப்பிட்டு வா, சந்திரா கூட சூப்பரா மீன் குழம்பெல்லாம் வைக்கிறா, மீனாவோட கை பக்கமும் எங்கடா வந்தது எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க வாங்குங்க வீட்டுக்கு போகலான்றாங்க. என்ன விஜயா நீ கூப்பிடுறது என் காதுல விழல, என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இல்லைங்க வாங்க வீட்டுக்கு போகலான்றாங்க. விஜயா நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்றத நீ மறந்துட்டியா, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க, வாங்குங்க வீட்டுக்கு போகலாம், அவளையும் கூட்டிட்டு வாங்குங்கன்றாங்க. இங்க பாரு அவளா வீட்டுக்கு வரல, நீயா தான் அவளை வீட்டை விட்டு துரத்துன, அப்ப நான் பண்ணது தப்புதான், இனி மீனாவை இப்படி சொல்ல மாட்டேன், நான் எந்த ஜோஷியர் பேச்சும் கேட்டு மீனாவை வீட்டை விட்டு துரத்த மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அப்புறம் போலான்றாங்க. என்னது நான் மன்னிப்பு கேட்கிட்டேன், தப்பு பண்ணது நீ தானே, நான் எந்த தப்பும் பண்ணல, உங்க நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன், அந்த நல்லது கூட தான் எல்லாருக்குமே நல்லது கிடையாது, நீ பண்ணது தப்பு, நீ மன்னிப்பு கேட்டா நாங்க வரோம், இல்லைன்னா வர முடியாதுன்றாங்க. உடனே மீனா மாமா எதுக்காக மன்னிப்பெல்லாம், நான் வரேன் மாமான்றாங்க. இல்லம்மா மீனா நீ சொல்லாத அப்படியெல்லாம், நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம், விஜயா அவ இஷ்டத்துக்கு உன்னை பந்தாடுறா, அது எனக்கு பிடிக்கல, அவ மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அவ கூட வந்து நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சரி சரி உங்களுக்காக நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு மீனா நான் பண்ணது எல்லாம் தப்புதான் மன்னிச்சுடு வீட்டுக்கு வாடுறாங்க. உடனே சரிங்கத்தன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப சிந்தாமணி போட்ட பிளான் ஒட்டு மொத்தமாவே ஃபிளாப் ஆயிடுச்சு. திரும்பவும் சிந்தாமணி என்ன மாதிரியான பிளான் போட போறாங்க, இதனால என்ன மாதிரியான பிரச்சனை திரும்பவும் மீனாவுக்கு வரப்போகுது, சிந்தாமணி போடுற பிளான் தான் இது எல்லான்ற உண்மைய இப்ப நம்ம மீனாவும் முத்துவும் கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.